வெல்கம் ஆல் லேர்ன் டு அன் சேனலில் இருந்து பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு தேவையான நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்ப்போம். அண்டு இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் என்னோடய ப்ரெடிக்ஷன் படி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ரெசிஸ்டன்ட் ஜோனாக 19,373 எடுத்திருக்கேன் அண்ட் சப்போர்ட் லெவலாக 19,278 நான் மார்க் பண்ணியிருக்கேன். அண்டு லாஸ்ட் ஃப்ரைடே நியூ கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆச்சு. நமக்கு மார்க்கெட் வந்து டவுனில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேயே தான் வந்து ஃபாலோ அப் ஆகிட்டு இருந்துச்சு. நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஜஸ்ட் ஒரு கன்சால்டேஷன் பேஸாக இருந்தாலுமே நம்மளோட மார்க் பண்ணியிருந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் நமக்கு வந்து கேப்சர் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேலே இருக்க ரெசிஸ்டன்ட் லெவல் 19,373 பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி 19,200 கால் ஆப்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லை சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆகுதுன்னா 19,400 புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் புட் ஆப்ஷனுக்கு நமக்கு டார்கெட் வந்து நியர்பைலே இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் எடுங்க. அண்டு மோஸ்ட்டாக ப்ராபப்ளி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஆஃபில் மார்க்கெட் வந்து அப்பில் நமக்கு ஓப்பன் ஆகிருந்தாலுமே ட்ரெண்டு ஃபுல்லாகவே பார்த்தோன்னா நமக்கு வந்து டவுனில் தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம். வேர்ல்டு மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் இது எல்லாமே வாட்ச் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ ஒன் டே சார்ட் பேட்டர்னில் பார்த்தோன்னா நமக்கு அழகாக வந்து ப்ரூவ் ஆகிடுக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நமக்கு இருக்கிற கன்சால்டேஷன் பேஸை வந்து உடச்சிட்டு கீழே வந்திருக்கு மார்க்கெட். ஸோ அது மார்க்கெட் நம்ம கம்ப்ளீஷனில் பார்க்கும்போது திரும்பி அகெயின் வந்து ஒரு டோஜி ஃபார்மெட்டில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுக்கு. ஸோ இன்றைக்கி அந்த டோஜியை வந்து பிரேக் ஹை ஆகுதா இல்லை டவுனில் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்கேஸ் நமக்கு டவுனில் வந்து பிரேக் ஆகிட்டு கீழே போச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா நியர்பை கரெக்டாக 18,800 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்துடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக டவுனில் வர ஆரம்பிச்சுன்னா இந்த செப்டம்பர் மந்த்து பாதி நாள் வரைக்குமே நமக்கு வந்து கீழே டவுனில் கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறப்ப பார்த்து ட்ரேட் எடுங்க. அண்டு இன்றைக்கான ட்ரேடிங் டே கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கட்டும். அண்ட் லேர்ன் டு ஒன் சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக நாலேஜபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.